ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி டியூட்டோரியலில் 3rd day கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி 2nd day கிளாஸில் பார்டர் பெல் டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதோட பார்ட் 2 வீடியோஸ் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு மெஹந்தி போடுறோன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த பார்டர் டிசைன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பார்ட் 2 வீடியோவில் ஃபர்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். பார்டர் டிசைன்ஸ்க்கு எப்போவுமே தின் லைன் போடுவோம். இந்த மாதிரி 4 தின் லைன்ஸ் நான் போட்டுக்கிறேன். இந்த 4 தின் லைன்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் 2 லைனை மர்ஜ் பண்ண மாதிரி ப்ரெஷர் கொடுத்து அதை திக் லைனாக போட்டுக்கலாம். லாஸ்ட் லைனில் சின்னதாக ஹம்ஸ் வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கேப் விட்டு இன்னொரு தின் லைன் போட்டுக்கலாம். இந்த தின் லைன் இடையில இந்த லீவ்ஸ் டிசைன் போட போகிறோம். ரொம்ப கேப் இல்லாமல் ரொம்ப பக்கத்துலேயும் இல்லாமல் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இந்த லீவ்ஸ் டிசைன் போடணும். இந்த லீவ்ஸ் டிசைன் எப்படி போடணும்னா இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு லீவ் ஷேப்பில் இதை கொண்டு வரணும். இந்த ஃப்ளவர் அண்ட் லீவ்ஸ் வீடியோஸ் எல்லாம் தனி வீடியோவாக அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்னொரு தின் லைன் வரைஞ்சிட்டு இதில் ஹம்ஸ் வரைய போகிறோம். இந்த ஹம்ஸ் முடிச்சதும் அது கீழேயே இன்னொரு தின் லைன் போட்டு ப்ரெஷரை அதிகப்படுத்தி இந்த மாதிரி டாட்ஸ் மீடியம் சைஸில் டாட்ஸ் வைக்கலாம். இந்த லீவ்ஸ்க்கு இடையில உள்ள இந்த கேப்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த டிசைனோட சைடில் 2 வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு இதுக்கு இடையில உள்ள இந்த கேப்ஸ் எல்லாத்தையும் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம செகண்ட் டிசைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரியே 4 தின் லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த 4 தின் லைனில் ஃபர்ஸ்ட் 2 லைனை மர்ஜ் பண்ண மாதிரி ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து திக் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா லாஸ்ட் லைனில் சின்ன சின்னதாக ஹம்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இன்றைக்கி பார்க்குற இந்த டிசைன்ஸில் எல்லாமே இந்த 3 ஸ்டெப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக கேப் விட்டு கீழே ஒரு தின் லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த இடையில இருக்க ஸ்பேஸில் வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த வெர்டிக்கல் லைன் ரொம்ப கேப் இல்லாமல் ரொம்ப கிட்டவும் இல்லாமல் ஒரு டாட் வச்சா எந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் வருமோ அந்த அளவுக்கு போட்டால் போதும். மீடியம் சைஸில் டாட் வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனில் 2 டாட் வச்சுருக்கேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அப்படியே செகண்ட் லைனில் 3 டாட் இருக்குது. இதே மாதிரி அடுத்த லைனில் 2 டாட், அப்புறமா 3 டாட். இந்த மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்னொரு தின் லைன் போட்டு இதில் ஹம்ஸ் போட்டு கீழே டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த டிசைன். இந்த டிசைன்லையும் நான் சொன்ன மாதிரி 4 தின் லைன் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லைனை மர்ஜ் பண்ண மாதிரி திக் லைன் போட்டுக்கலாம். இந்த ஹம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதில் என்ன டிசைன் கொடுக்க போகிறோன்னா ப்ரெஷர் அதிகமாக்கி ஒரு டாட் வச்சு அதை லைட்டாக இழுத்து விட்ட மாதிரி இப்படி கர்வ்டாக கொண்டு வரணும். இது பார்க்குறதுக்கு சின்னதாக மேங்கோ டிசைன் போட்ட மாதிரி இருக்கும். பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இதை எப்படி போடலான்னா ப்ரெஷரை அதிகமாக்கி ஒரு டாட் வச்சுட்டு இந்த டாட்டை இந்த மாதிரி கர்வ் லைனாக கொண்டு போய் முடிக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு இந்த கர்வ் லைன் வரைஞ்சிக்கலாம். அந்த கர்வ் லைனுக்கு அப்புறமா சின்னதாக கேப் விட்டு 2 தின் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த கேப்பில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக்கி ஃபில் பண்ண போகிறோம். அப்புறமா இந்த ஹம்ஸ் கீழே ட்ராப்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்த டிசைன் 4 தின் லைன்ஸ் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் 2 லைனை திக் லைன் ஆக்கிட்டேன். லாஸ்ட் லைனில் இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் என்ன டிசைன் போட போகிறோன்னா ஃப்ளவர் டிசைன். நார்மலாக லீஃப் வரைகிற மாதிரியே ரைட் சைடு ஒரு லீஃப், லெஃப்ட் சைடு ஒரு லீஃப், சென்டரில் ஒரு லீஃப் போட்டோன்னா இந்த ஃப்ளவர் டிசைன் கிடைச்சிடும். பிகினர்ஸ் இந்த ஃப்ளவர்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா
மெஹந்தி டிசைனில் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த ஃப்ளவர் டிசைனை இந்த ரோ ஃபுல்லாக கொடுத்துடலாம். இதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் டிசைனை ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் பாதி வரைக்கும் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணி முடித்ததும் மேலே உள்ள அந்த லீஃபை மட்டும் கொஞ்சம் திக்காக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 தின் லைன் வரைஞ்சி இதுக்கு சென்டரில் உள்ள கேப்பை இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லாண்டிங் லைன் ரொம்ப திக்காக இருக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக அதோட ஷேட்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம எல்லா டிசைன்லேயும் பார்த்த மாதிரி கீழே இந்த ஹம்ஸ் போட்டு அதுக்கு கீழே டாட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த 4 டிசைன்ஸ்லேயுமே சென்டரில் கேப்பில் இருக்க அந்த டிசைன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. மேலே போட்டிருக்க பார்டர் அண்டு கீழே போட்டிருக்க பார்டர் எல்லாமே சேமான டிசைன்ஸ் தான். இந்த டிசைன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் அடுத்தது கிளாஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க.